காய்ஸ் திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலான்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே என்எஸ் சைட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி நம்மளே ஃப்ரீயாகவே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே அதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் என்எஸ் சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ற அட்வான்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இது ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு அட்வான்ஸ் லெவலில் என்எஸ் சைட்டில் போய் எப்படி எடுக்கிறது, அதாவது செல்லர்ஸோட அட்வான்ஸ் லெவல் ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் வரும். அந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ கோர்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,215. ஓகேங்களா, அதாவது எஸ்டர்டே மார்க்கெட்டோட ஓப்பன் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு க்ளீனாக. ஓகேங்களா, சேம் எஸ்டர்டே ஐயும் ஓப்பன் ப்ரைஸும் ஒன்று தான். எப்போதுமே நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். அது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெண்டு எந்த சைடு போகுது, மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் புது பொசிஷன் உள்ளே வரும், பழைய பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் ரொம்ப வால்டலாக இருக்கும். கரெக்டாக செட்டில் ஆகும் மார்க்கெட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவரில். அதுக்கோசரம் நம்ம அந்த 15 மினிட்ஸ் கேப் வைக்கிறோம். அதாவது மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்து நம்ம கரெக்டாக ஒரு டிசிஷன், மேலே போதா கீழே போதா இல்லை சைட்வேஸில் இருக்க போதா அப்படின்னு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கோசரம் தான் நம்ம அந்த டைமிங்கை கொடுக்குறோம். ஓகேங்களா, எடுத்த உடனே போய் டக்குன்னு நம்ம போய் எதையுமே செய்யக்கூடாது. ஓகேங்களா, பொறுமையாக பண்ணால் நம்மளுக்கு க்ளீனாக நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே, நம்ம மினிமம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 22,095 அந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் எஸ்டர்டேக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ஃபுல் நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது ஆக்சுவலாக 290, அதாவது 22,195 இருக்கும்போது 22,200, 250 புட்டு எல்லாமே இந்த மணி தான். அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 22,180 கால் இந்த மணி தான். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் க்ளீனாக ஓப்பனுக்கு கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகிருக்கு கீழே. ஓகேங்களா, அப்போது ஒரு எஸ்டர்டே ஐயே பிரேக் பண்ண முடியாமல் ஓப்பனுக்கு கீழே வருதுன்னா கண்டிப்பாக டிமாண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நம்ம புட்டை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை பார்க்கறதுக்கோசம் தான் நம்ம அந்த 15 நிமிஷம் டைமே எடுக்கிறோம். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது இப்போது. ஓகேங்களா, கீழே போகுதா மார்க்கெட் மேலே போகுதா. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருந்தால் தான் ஒரு எஸ்டர்டேயை பிரேக் பண்ணும், ஓப்பனுக்கு மேலே நிற்கும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிற இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் ஒரு விலை விற்கிது அப்படின்னா அந்த விலைக்கு மேலே மூவ் ஆகிறான்னா தான் ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று, அவன் எஸ்டர்டே ஐ மேலேயே இருக்கிறான் அப்படின்னா நேத்தோட விலையும் அவன் தாண்டுறான் அப்படின்னா இன்னும் டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போது அதை ரெண்டுமே அவன் தாண்டாமல் கீழே வரான்னா டிமாண்ட் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, அப்போது டிமாண்ட் இருந்தால் நம்ம காலை ஃபோக்கஸ் பண்ணுவோம், டிமாண்ட் இல்லைன்னா புட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது கரெக்டாக நம்ம புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம அதே மாதிரி நம்ம புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். 22,200 அப்படின்ற புட்டை தான் நம்ம க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே, இப்போது நம்ம ஒரு 20 நிமிஷம் இல்லை ஆஃப் அன் ஹவரில் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட் கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணோம், 22,200ன்ற இந்த மணி புட் ஆப்ஷனை எடுத்தோம். ஏன் எடுத்தோம், மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால. ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 100, 108. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இல்லை. ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் இருந்தது இது ஆக்சுவலாக மார்க்கெட்டு. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது,
புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். 2 பேருமே சேமாக இருந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவனும் பாசிட்டிவாக மாறணும். மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவ்னால் கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி சேமாக இருந்தால் தான் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் என்ட்ரி அது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலையும் தாண்டல, இவன் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். அப்போ இவனை என்ட்ரி எடுக்க முடியாது நம்ம புட்டு. ஓகேங்களா? புட்டை நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக மாறல. ஓகேங்களா? ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, அவன் லோ கிட்டேயே இருக்கலாம். லோவை ஸ்ட்ராங்காலாம் பிரேக் பண்ணல, லோ கிட்டே தான் சுற்றின்னு இருக்கான். 9:15லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 10 மணி வரைக்குமே லோ கிட்ட தான் இருந்தது. லோவை தக்க வச்சுன்னு தான் இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். லோவை தக்க வைக்கிறான் அப்படின்னால 22,100க்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு தான் அர்த்தம் இது. ஓகேங்களா? ஓகே. ஆனால் நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் என்ட்ரி எடுக்க முடியும். 108ன்றது அவன் அட்வான்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம வெயிட்டிங் தான் பண்ணணும். அப்போது நம்ம கால் ஆப்ஷனை போய் பார்க்கணுமா அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிச்சுன்னா வேணால் கால் ஆப்ஷனை போய் பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:05க்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு. ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் 10 மணிக்கு போயிட்டு எஸ்டர்டே ஆகி ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வைக்கிறான் ஸ்பாட் மார்க்கெட். அப்போ வந்து அங்கே இருந்த இந்த மணி பார்த்தீங்கன்னா 22,150. ஓகேங்களா? 22,150 நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 22,100, 22,150 எல்லாருமே வந்து ஒரு இந்த மணி தான். மார்க்கெட் வந்து அப்போது 22,200க்கு மேலே க்ளோஸ் வச்சான். அப்போ 22,200 கூட போய் நம்ம பார்க்கலாம். அவனும் இந்த மணி தான். ஓகேங்களா? நல்லா பாருங்க, க்ளீனாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்னியோட ஓப்பனு. ஆக்சுவலாக பாருங்கள் 9:15, 28/2 இதுதான் 9:15. இதுதான் இவன் பாருங்கள், மார்க்கெட் போய் பாசிட்டிவாக மாறுறான் 10 மணிக்கு. இவன் 10 மணிக்கு இவன் ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான். 22,200 கால். இவன் இதே 108 தாண்டி க்ளோஸ் வச்சுருந்தான்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து இவன் ரேலி ஆகிட்டு இருப்பான் கால். ஆனால் இவன் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் கொடுக்குறான். மார்க்கெட் வந்து கீழே நெகட்டிவாக தான் இருக்குது 45 மினிட்ஸாக. 45 மினிட்ஸுக்கு மேலே அவன் போய் எஸ்டர்டேயை பிரேக் பண்ணி ஓப்பனை க்ளோஸ் வைக்கிறான்னா ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கணும். மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னா அப்போது ப்ரீமியமும் பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம கால் ஆப்ஷனை போய் எடுக்க முடியும். ஓகேங்களா? 2 பேருமே சேமாக இருந்தால் தான் எடுக்க முடியும். இவன் பாருங்கள், இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கான், அட்வான்ஸ் லெவலில் மெயினாக தாண்டல. இதே இவன் இங்கே தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா இவனை நம்ம எடுத்துருக்கலாம். அப்போது இவனையும் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆச்சு, திருப்பியும் மார்க்கெட் திருப்பியும் நெகட்டிவாக மாறிச்சு. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் போய் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தான் இல்லையா, 10 மணிக்கோ 10:05க்கோ, ஒரு 10:30 மணிக்கெலாம் திருப்பியும் எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போது க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் ஆல்ரெடி நெகட்டிவ். இவன் ஒரு சும்மானா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தான். ஆனால் அந்த டைமில் ப்ரீமியம் ஸ்ட்ராங் ஆகலை, ப்ரீமியம் நெகட்டிவாக தான் இருந்தது. நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம எப்படி போய் எடுக்க முடியும்? மார்க்கெட் பாசிட்டிவாக மாறும்போது ப்ரீமியமும் பாசிட்டிவாக மாறினா தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது ப்ரீமியம் நெகட்டிவாக இருக்கும்போது எடுக்கலை நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் திடீர்னு நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டை எவ்வளோ டீப்பாக நீங்கள் கவனிக்கணுன்றதை நீங்களே யோசிங்க. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் க்ளீனாக, அதாவது இவன் பாசிட்டிவாக மாறினாலும் அந்த இடத்துல ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறினா தான் எடுக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறி நீங்கள் எடுத்து இருந்து இவன் கீழே நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஆனால் அதுக்கு தான் அட்வான்ஸ் லெவலுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் பாசிட்டிவாக மாறினாலும் அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் என்ட்ரி நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் செல்லர்ஸோட லாஸ் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம போய் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ தான்
கால் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணுறவங்க சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப எப்போனா ஒரு என்ட்ரி வேணால் ஃபெயிலியர் ஆகும்போது எல்லா என்ட்ரியும் ஃபெயிலியர் ஆகும். 10 என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 2 என்ட்ரி வேணால் ஃபெயிலியர் ஆகலாம் தவிர எல்லா என்ட்ரியும் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகாது. அதுக்குன்னு ஃபெயிலியரே ஆகாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. 10 என்ட்ரியில் கண்டிப்பாக 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். மிச்சம் ஒரு 7-8 என்ட்ரி நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்தால் 100% வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க பியூட்டியே. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து 10க்கு 10 என்ட்ரி கூட சக்ஸஸ் பண்ணுறாங்க. பொறுமையாக பார்த்து பொறுமையாக எடுக்கிற நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது க்ளீனாக 10:30 மணிக்கு இவன் திருப்பியும் நெகட்டிவ் ஆகிட்டான். 10:30 மணிக்கு இவன் கரெக்டாக நெகட்டிவ் ஆகும்போது ப்ரீமியம் கண்டிப்பாக பாசிட்டிவாக ஆகணும். 22,200ன்ற ப்ரீமியம் பாசிட்டிவாக மாறணும். அவன் மாறினானா ஆனானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவனும் ஆனா. க்ளீனாக பாருங்கள், 10:30 மணிக்கு இவன் கீழே தான் இருக்கிறான். அதாவது 10:30 மணிக்கு இவன் கீழே தான் இருக்கான். ஆனால் பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் நெகட்டிவாக மாறினவொன்னு கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் நெகட்டிவாக மாறிடுச்சு. அவன் ஏற்கனவே நெகட்டிவாக தான் இருந்தான். ஓப்பனை தாண்ட முடியாமல், அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல். அப்போது மார்க்கெட்டு வந்து அவன் மேலே பிரேக் பண்ணுறது ஃபேக் அப்படின்றது சொல்லுது ப்ரீமியம். ஓகேங்களா? இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டலனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் அந்த எஸ்டர்டேயை தாண்டுறது ஓப்பனுக்கு மேலே போகிறது ஃபேக்குன்றது தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போது அவன் ஃபுல் நெகட்டிவ். அப்போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் இந்த மணி புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ். அப்போது இவன் பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ பாசிட்டிவ் ஆகிறான் இவன்? 10:45 மணிக்கு போய்ட்டு அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டுறான். ஓகேங்களா? இவன் தாண்டி க்ளோஸ் வச்சவனையே நீங்கள் இந்த இடத்துல எடுத்துடணும். 10:45 மணிக்கு என்னென்ன இவனை இங்கே எடுக்கணுன்றதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டால், பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட்டு, அதாவது நெகட்டிவாக இருந்த மார்க்கெட் பாசிட்டிவாக மாறி திருப்பியும் நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ க்ளீன் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். க்ளீனாக இவன் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டி வைக்கிறான். ஓகேங்களா? இன்னொன்று, இவனோட ஆப்போனண்ட்டு 22,200 காலு 10:45 மணிக்கு என்ன பண்ணுறான்னு போய் பாருங்கள். தெளிவாக வந்து இவன் வந்து ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே எல்லாத்துக்கும் கீழே இவன் க்ளீனாக 10:45 மணிக்கு பாருங்கள். தெளிவாக இவன் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். 10:45 மணிக்கு 10:45 மணிக்கு நல்லா பாருங்கள். மார்க்கெட் வந்து நெகட்டிவாக மாறுது. அப்போது கால் ஆப்ஷன் வந்து க்ளீனாக அவன் வந்து எஸ்டர்டே ஐயை உடச்சவன், அவன் ஓப்பன் எஸ்டர்டே ஐக்கு மேலே மார்க்கெட் இருந்தவன் எல்லாத்தையும் கீழே உடச்சி நெகட்டிவாக மாறினவன் ப்ரீமியம் என்ன பண்ணுறான் பாருங்கள். ஓப்பனே தாண்ட முடியாமல், அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். அப்போது கண்டிப்பாக நான் பர்ஃபார்மே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இவன். அதாவது இவன் வந்து லோவை உடைக்கிறான்னா 80 ரூபான்னு வச்சிங்களேன், 22,280க்கு மார்க்கெட் போகவே போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எஸ்டர்டே லோவை தக்க வச்சா இவன் அங்கே போவான்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திணறுவான். ஆனால் இவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும்போது அந்த இடம் போக மாட்டான்னு காட்டுறான். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதனால் கரெக்டாக அந்த 10:45 மணிக்கு தெளிவான என்ட்ரியை 22,200 புட்டு கொடுத்தான். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாக மாறி நெகட்டிவாக மாறினது ஒன்று. ரெண்டாவது, ப்ரீமியம் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணி நான் இனிமேட்டு மேலே போகவே மாட்டேன் அப்படின்னு க்ளீனாக காட்டி கொடுத்துட்டான். அப்போது அங்கே இருந்த புட் ஆப்ஷன் தான் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். புட் ஆப்ஷனை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? க்ளீனாக ஓப்பனுக்கு மேலே தாண்டி அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா எடுக்க போகிறீங்க, எடுத்துட்டீங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இங்கே எடுத்து நீங்கள் அந்த மாதிரி எப்போதுமே வந்து ஒரு மார்க்கெட் நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாறி திருப்பியும் நெகட்டிவாக மாறிடுச்சின்னா பயங்கரமாக போகும், மார்க்கெட் ரேலி ஆகும். ஓகேங்களா? அதுதான் நடந்தது இங்கே. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் போகுமாலாம் நம்மளுக்கு தெரியாது, தோசியமே தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். ஓகேங்களா? அது ஒரே கேண்டிலே கொடுத்துட்டான். ஓகேங்களா? 110ல் என்ட்ரி உங்களுக்கு, மார்க்கெட் அடுத்த கேண்டிலே 150 வரைக்கும் போயிட்டான், 30 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் பிடிச்சிருக்க முடியும். அதாவது 100ல் எடுத்திருந்தீங்கன்னா 312 வரைக்கும் போயிருக்குது. 200 பாயிண்ட்டு சிங்கிள் என்ட்ரி. அதாவது ஒரு அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறீங்க, 110ல் எடுத்திருந்தா கூட நீங்கள் வந்து 95 தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இங்கே தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி சினாரியோலாம் ஒரு நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாறி திருப்பி நெகட்டிவாக மாறுது. இல்லை
நெகட்டிவாக இருந்து திடீர்னு பாசிட்டிவாக மாறி மேலே போவோம், அந்த மாதிரி மார்க்கெட். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 சினாரியிலும் மார்க்கெட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஐக்குள்ளேயே வரணும், எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி லோக்குள்ளேயே வரணும். இந்த மாதிரி செட்டப்லலாம் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா இந்த ஐயில் வந்து செல் அடித்து வச்சுக்கிறாங்க. அதாவது புட்டை செல் வச்சுருப்பாங்க, காலை செல் வச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வரும். காலை செல் அடித்தவங்களுக்கு வந்து லாஸ் வரும், புட்டை செல் வச்சவங்களுக்கு லாஸ் வரும். அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் இதெல்லாம். ஓகேங்களா, ப்ராஃபிட் புக்கிங் இடம் இதெல்லாம். ஓகேங்களா, ஒரு ஐயில் அந்த மாதிரிலாம். லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் இருக்கும் இங்கெல்லாம். ஓகேங்களா, ஒரு ஐயில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து லாஸ் வரக்கூடிய, அதனால தான் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாலும் மார்க்கெட் ஃபோர்ஸாக இறங்கும், லாஸ் வர இடமா இருந்தாலும் பயங்கரமாக ஃபோர்ஸாக இறங்கும். அதனால தான் நம்ம அந்த செட்டப்பெல்லாம் சொன்னது உங்ககிட்ட. எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாலோ, இல்லை லோவை பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வந்தாலோ, அதேமாதிரி ஐயை பிரேக் பண்ணாலோ, ஐ உள்ளே வந்தாலோ, இதெல்லாம். ஓகேங்களா, லோவை தக்க வச்சாலும் ஐயை இவன் தக்க வச்சாலும் சரி, ப்ரீமியம் தக்க வச்சாலும் சரி. சில டைமில் இவன் சொல்லுவான், இவன் வந்து நடுவில் இருப்பான், ஆனால் ப்ரீமியம் போய் எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் கீழே இறங்கும். ஓகேங்களா, 2 பேரில் யார் பண்ணாலும் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, இதில் மெயின் ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுமே மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ப்ரீமியம் சொன்னாலும் நம்ம எடுக்கலாம், மார்க்கெட் சொன்னாலும் நம்ம எடுக்கலாம். 2 பேரும் சேமாகவும் சொல்லுவாங்க இந்த என்ட்ரி மாதிரி. ஓகேங்களா, இவன் பாருங்கள் ஐயை உடைக்கலை அப்படின்னா புட் ஆப்ஷன் கண்டிப்பாக லோவை உடைக்க மாட்டான்னு தானே அர்த்தம், லோ உள்ளே வரான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் வந்து லோவை தக்க வச்சுக்கின்னு மேலே வருவான், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இது ஐயை வந்து பிரேக் பண்ணால் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணணும். ஐயை வந்து இவன் உடையாமல் உள்ளே வரான்னா புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணி மேலே போவான். ஓகேங்களா, இதுதான் மெயின். அதாவது புட் ஆப்ஷனை லோவில் வந்து செல் அடித்து வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும், அந்த புட்டு செல்ல இருக்குது. ஓகேங்களா, அப்போது அந்த லாஸை வந்து அவங்க உடனே புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது தான் மார்க்கெட் சல்லுன்னு மேலே போகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஓகே, இதை தான் நம்ம கோர்ஸில் க்ளீனாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறோம். அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இன்ட்ராடேயில் அந்த லெவலை எப்படி போய் என்எஸ்சி சைட்டில் எடுக்கிறது, இதுதான் நம்ம கோர்ஸில் தெளிவாக சொல்லிக்கிறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே ஈஸியானது தான். மார்க்கெட்டில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து மார்க்கெட் என்ன சொல்லுது, மேலே போக விரும்புதா, கீழே போக விரும்புதா, இல்லை சைட்வேஸில் இருக்க போதா அப்படின்ட்டு ஸ்பாட் மார்க்கெட்டையும் ப்ரீமியம் மார்க்கெட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி, காலாக இருந்தால் கண்டிப்பாக, அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், 2 பேரும் சேமாக இருக்கணும். அதேமாதிரி மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷனும் அதே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக இல்லைனா வெயிட் பண்ணணும், 2 பேரும் மாறணும் கரெக்டாக. ஓகேங்களா, இல்லை புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருக்கான்னு வச்சுங்க, அப்பயும் வெயிட் பண்ணணும். 2 பேரும் அந்த மாதிரி இருந்து பர்ஃபார்ம் பண்ணால் அப்படின்னா கூட ரிவர்ஸ் ஆகிடும் மார்க்கெட்டு. 2 பேரும் சேமாக இருந்தால் தான் ஒரு ட்ரெண்டில் போவோம் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் கால் ஆப்ஷன் கரெக்டாக அதே மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு கொடுப்போம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருந்து புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தால் தான் ஒரு க்ளீனான ட்ரெண்டில் போவோம். அதாவது எதிரும் புதிருமாக இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், அவன் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் வரைக்கும் போயிட்டு அதை தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுவான். அது அப்போது ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த எதிரும் புதிருமாக இருக்கிற ஸ்ட்ரைக்குங்க பர்ஃபார்ம், இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனால் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறான், அவன் அட்வான்ஸோட தாண்டல ஓப்பனை தாண்ட முடியாமல் இருக்கிறான்னா, அப்போ புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணால் கூட அவன் எங்கே போய் ரிவர்ஸ் ஆவான்றது எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போவான், இல்லை அட்வான்ஸ் உள்ள தொட்டுட்டு கீழே இறங்கிடுவான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்போது அந்த இடத்துல போய் நம்ம கால் ஆப்ஷனை வாங்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை சேமாக இருக்கிற மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணி ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி லோ உள்ளே வருது. இவன் மார்க்கெட் வந்தாலும் சரி, ப்ரீமியம் வந்தாலும் சரி, இல்லை 2 பேருமே வந்தாலும் இன்னும் சூப்பரு. ஓகேங்களா, இப்படி தான் என்ட்ரி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு க்ளீன் மணி மேனேஜ்மெண்ட்டு, க்ளீன் டிசிப்ளின் ட்ரேட் மட்டும் பொறுமையாக இருந்து உடனே என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்காம மார்க்கெட் ஓப்பன் ஆகி
ஆகி என்ன நடக்குது மார்க்கெட்டில், மேலே போவோன்னு நினைக்குதா, கீழே போவோன்னு நினைக்குதா மார்க்கெட்டு, இல்லை எதுவுமே உங்களுக்கு புரியல தெரியலன்னா கன்ஃபார்மாக நீங்கள் என்ட்ரியை நீ போகவே கூடாது. உங்களுக்கு புரிகிற வரைக்கும், இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் புரியலன்னா வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்ச உடனே ஒரு லோ கிட்ட போகும்போதோ ஐ கிட்ட போகும்போதோ அங்கே போய் ரிவர்ஸ் ஆகும்போதோ ஒரு செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம். தெரியல அப்படின்னா, தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எடுக்கலாம். ஓகேங்களா? தெரியுதோ தெரியலையோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எதையோ கண்மூடித்தனமாக போய் எடுத்துக்கிட்டு எந்த லாஜிக்குமே இல்லாமல் போய் நடுவில் மார்க்கெட் இருக்கும்போது அவன் மேலே போவானா கீழே போவானா, ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு எதுவுமே தெரியாமல் போய் வாங்கிட்டு தேவையில்லாத லாஸ்லாம் ஆகிறத தவிர்த்துருங்க. இவ்வளோ டீப்பாக நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டும் சரி நம்ம சேனலில் இருக்கிறவங்களும் தேவையில்லாத லாஸ் ஆகக்கூடாதுன்றது தான். சில விஷயம்லாம் சொல்லக்கூடாத சில முக்கியமான நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். எதுக்குன்னா, நம்ம சேனலில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எல்லாருமே கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் முதலீடை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். அதனால் இந்த ரிவ்யூ வீடியோன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இன்னும் நீங்கள் நம்ம கோர்ஸை வாங்கி பழகிட்டீங்கன்னா சூப்பராகவே என்ட்ரி எடுத்து சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நம்ம 2-3 நாளாக ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணல. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி என்ட்ரி வரல. அது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு என்ட்ரி வரும்போது பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்தால் போதும். தேவையில்லாத போய்ட்டு நம்ம லாஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது, எங்கேயும் போக போகிறது கிடையாது. நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு என்ட்ரி வந்தால் கூட போதுமானது. ஓகேங்களா? ஒரு 2000 ப்ராஃபிட் பண்ணால் கூட ஒரு வாரத்துக்கு 4 வாரத்துக்கு 8000 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 தான் இருக்கும், இல்லை 20,000 தான் இருக்கும். அதுக்கு எத்தனை மடங்கு ப்ராஃபிட்? அது 50% ப்ராஃபிட். ஓகேங்களா? அதனால் ஒரு என்ட்ரி எடுத்தாலும் நல்ல என்ட்ரியாக சூப்பரான என்ட்ரியாக எடுக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.